श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 29வது ஸ்லோகம். यथा प्रदीप्तं ज्वलनं पतङ्गा विशन्ति नाशाय समृद्धवेगाः तथैव नाशाय विशन्ति लोकास्तवापि वक्त्राणि समृद्धवेगाः। यथा प्रदीप्तं ज्वलनं पतङ्गा विशन्ति नाशाय समृद्धवेगाः तथैव नाशाय विशन्ति लोकास्तवापि वक्त्राणि समृद्धवेगाः. இந்த ஸ்லோகத்தில் யதா இதுபோல் எவ்வண்ணம் பதங்கா, பதங்கானா குட்டி குட்டியாக பூச்சி, இந்த ராத்திரியில் வருமே ஈசல் விட்டில் பூச்சி, அதுபோல் இருக்கிற பூச்சி சம்ருத்த வேகாக பெரிய வேகத்தோடு வரும். அப்படியே இங்கே வேலை ஒரே வீடு ஃபுல்லாக ஒரு க்ஷணத்தில் வீடு ஃபுல்லாக ஆக்கிரமிச்சுன்னுடும். ஆனால் நாசமடைவதற்கு பிரதீப்தம் ஜுவலனம், அதாவது சுடர் விட்டெறியும் தீயில் புகுகின்றனவோ. விட்டிற்பூச்சி என்ன பண்ணும், வேகமாக நிறைய பறந்து வரும், ஒரே இடத்துல சீக்கிரமாக ஆக்கிரமிச்சுன்னுடும். ஆனால் ஒரு தீ, ஒரு நெருப்பு எங்கேயான ஒரு சின்ன வழக்கு வச்சுருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வழக்கை நோக்கி எல்லாமே பாயும். பாயிற ஒரு க்ஷணத்துக்குள்ளே அவை இன்னும் அங்கேயே என்ன பண்ணிடும், தீயில் புகுகின்றனவோ. அதுபோல அவ்வண்ணமே சமிருத்த வேகாக மிகுந்த வேகத்துடன் லோகாக அப்பி இந்த உலகத்து உயிர்கள், இந்த இருக்க யுத்த காலத்தில் நின்றுருக்காளே இத்தனை வீரர்களும், அதாவது எல்லாரும் என்ன பண்ணுறா, விட்டில் பூச்சி ஒரு தீயில் இருக்கிற ஒரு சின்ன நெருப்பை நோக்கி எப்படி பாயுமோ அதுபோல் இந்த உயிர்கள் அனைத்தும் நாசாயாக ஏவ நாசமடைவதற்கே தவ பக்தராணி உன்னுடைய என்ன பெரிய பெரிய வாய், நெருப்பை கக்குகின்ற வாய், அந்த வாய்க்குள் புகுகின்றன அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனன். இதெல்லாம் பார்க்குறார். எல்லா பூச்சியும் எல்லாம் எப்படி வரிசையாக ஒன்று ஒன்றா போகிறதோ அதுபோல் எல்லாம் உன் வாய்க்குள்ளே வரிசையாக பின்னாடி வருது கிருஷ்ணா. அதாவது ஓதரு நதிகளெல்லாம் கடல் அடைந்தார் போல் உன்னிர் போதரு பொருள்கள் எல்லாம் நின்னுள்ளே புகுதக் கண்டேன். தீதனில் விட்டில் பாய்ந்தார் போல நின் முகங்களுள்ளே மாதவ உயிர்களெல்லாம் விழுந்து மாய்கவும் கண்டேன், மாய்குணவும் கண்டேன். அதாவது ஓதரு நதிகள் எல்லாம், இந்த ஸ்லோகத்தை அப்படியே தான் தமிழில் இது. அதாவது நதிகள் எல்லாம் கடல் அடைந்தார் போல், கடல் எப்படி நதிகள் வேகமாக உருண்டு ஓடுகின்ற வெள்ளம் மிகுந்து இருக்கிற ஒரு நதிகள் அத்தனையும் எப்படி கடலில் போய் கலக்கிறதோ அதுபோல் போதரு பொருள்கள் எல்லாம் நின்னுள்ளே புகுதக் கண்டேன். இங்கே போயின்னு இருக்கு பாருங்கள், இத்தனை வரிசையாக இத்தனை ஜனங்கள்லாம் மாண்டு போகிறாளே, அவள் அத்தனை பேர் என்ன பண்ணுறா, கனல் கக்கக்கூடிய உன் வாய்க்குள் புகுதக் கண்டேன். அப்புறம் தீதனில் விட்டில் பாய்ந்தார் போல், ஒரு தீ இருக்க, ஒரு நெருப்பில் இருக்கிற ஒரு சின்ன வழக்கு இருக்குது, அந்த வழக்கை பார்த்து எப்படி விட்டில் பூச்சியெல்லாம் பாய்ந்து போகுமோ அதுபோல விட்டில் பாய்ந்தார் போல நின் முகங்களுள்ளே, உன்னுடைய முகத்திற்குள்ளே ஒளி பிழம்பாக இருக்கிற உன்னுடைய முகத்துக்குள்ளே தவ உயிர்களெல்லாம், இந்த பெரிய பெரிய என்ன இருக்க யுத்த வீரர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கா, உன்னுடைய முகங்களுக்குள்ளே விழுந்து மாய்குணவும் கண்டேன், விழுந்து மாய்வதை கண்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது இன்னும் என்னெல்லாம் அர்ஜுனனுக்கு அனுபவங்கள் ஏற்படுகிறது இந்த விஸ்வரூபத்தை பார்த்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் விவரமாக பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.